ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் கிட்ட புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன் குடும்பத்தில் உள்ளவங்களாம் உன் வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, அதனால ஒழுங்கு மரியாதையாக வீட்டை எனக்கு கொடுத்துட்டு எல்லாரும் காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக என் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது, அவங்க பண்ணவும் மாட்டாங்க, நீ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க சீனு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் பணம் வாங்கினது இவர்கிட்ட தான் அப்படின்னு சொல்லவும், உடனே அவர் பார்த்தோம்னா, ஐயோ என்ன தம்பி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்கிட்ட எது அவ்வளோ பணம், நான் ஒன்று உங்ககிட்ட பணத்தெல்லாம் கொடுக்கல, உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்காக சாட்சி கையெழுத்து தான் போட்டேன், நீங்கள் என்னென்னா என்கிட்ட பணத்தை வாங்கியிருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சீனு அவர் அடிக்கிறதுக்காக போகிறாங்க. என்னையா சொல்லிட்டு இருக்கிற, நீ தானே எங்களுக்கு 50 லட்ச ரூபா பணம் கொடுத்த, இப்போ என்னென்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க ஐயா, இந்த பையன் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறான், இவனுக்கு நான் பணம் ஒன்றும் கொடுக்கல, நானே அண்ணக்காவடி நான் எங்கே போகிறதுக்கு 50 லட்ச ரூபா பணம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே உடனே பார்த்தோம்னா மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை இவங்க சொல்கிறது எல்லாமே பொய், சீனு நீ எனக்கு கையெழுத்து போட்டதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டை எனக்கு அனுப்பிவிட்டேல, அந்த பேப்பரை என்கிட்ட தான் இருக்குது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் கிட்டேயே மற்றவங்ககிட்டே காட்டவும், உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, ஆமாம் இதில் உனக்கு வீடு எழுதி கொடுத்ததா இந்த பத்திரத்தில் ஒன்றுமே கிடையாது, அவர்கிட்ட தான் 50 லட்ச ரூபா பணம் வாங்குற மாதிரி தான் இதில் எழுதியிருக்கு அப்படிங்கவும், உடனே புவனேஸ்வரி கேட்குறாங்க, சரி நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், அதில் கையெழுத்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கையெழுத்து போடலை அப்படிங்கிறாங்க, இப்போ உங்களுக்கு புரியலையா, இது இவங்களே சும்மா அடித்த டாக்குமெண்ட் பேப்பராக்கும், என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்னை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் இவங்க நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்துக்காக ரகுராம் எப்படி தீர்ப்பு சொல்வார், உண்மையை சொல்ல போனால் இவங்க குடும்பத்தில் உள்ள ஆட்களை காப்பாற்றுறதுக்காக இவர் அந்த மாதிரிக்கு தான் தீர்ப்பு சொல்வார், அதனால இங்கே எனக்கு சரியான நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லவும், உடனே ரகுராம் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் ராஜா சேதுபதி ஐயாவை வர சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கவும், உடனே அவரும் வராரு, வந்ததுக்கு அப்புறமா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட்டையும் கொடுக்கவும், உடனே அந்த பேப்பரை பார்க்குறாங்க, பேப்பர் பார்க்கும்போது உடனே ராஜா சேதுபதி ஊர்க்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த அம்மா சொல்றது எல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும் போது அப்போ எல்லாருமே புவனேஸ்வரிக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ரகுராம் ஐயா குடும்பத்தை பற்றியும் எங்களுக்கு தெரியும், அதேமாதிரிக்கு இந்த புவனேஸ்வரி பற்றியும் எங்களுக்கு தெரியும், புவனேஸ்வரி சொல்கிறது எல்லாமே பொய் தான், ரகுராம் ஐயா வீட்டில் யாருமே இந்த மாதிரிலாம் பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே ராஜா சேதுபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா எல்லாருமே உனக்கு எதிராக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்போ நீ தான் பொய் சொல்லி நாடகம் நடத்திட்டு இருக்கிறியா, உன் பேச்செல்லாம் நம்பிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எங்கள் பாருங்க ஐயா, உங்ககிட்ட ஒரு நியாயம் கிடைக்குன்னு சொல்லி நினச்சோம், நான் 50 லட்ச ரூபா பணத்தை நான் தூக்கி கொடுத்துருக்குறேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி சும்மா போக முடியும், ஒன்று இவனுக்கு அந்த வீட்டை அவங்க எழுதி கொடுத்துட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும், அப்படி இல்லைன்னா போலீஸில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லவும், உடனே ராஜா சேதுபதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அடுத்து பார்த்தோம்னா ராஜா சேதுபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கே பாருங்கள் ஊரில் நீங்கள் 2 பேருமே எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறது சரி கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ரகுராம் குடும்பத்தை நீ அவமானப்படுத்திட்டு இருக்காத, அவங்க எப்பேற்பட்டவங்க எப்படி வாழ்ந்தவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், அதே மாதிரிக்கு உன்னை பற்றி இந்த ஊர்க்காரங்க அவ்வளோருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அதனால இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்காத, நீ பொய் சொல்கிறது மட்டும் ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டாக்கி அதுக்கப்புறமா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படிங்கவும், உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்னங்கய்யா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் எங்களை மிரட்டுறீங்களா என்ன, இங்கே நியாயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுது, வாண்ணா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பசுபதி கிட்ட சொல்லவும், உடனே பசுபதி சொல்கிறாங்க, ஆமாம் புவனா, இங்கே நம்மளுக்கு நியாயம் கிடைக்காது, நம்ம பணத்தை இவ்வளோ இழந்துக்கிட்டு நம்ம எப்படி சும்மா போக முடியும், நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், இந்த சீனு சிவா அதுக்கப்புறம் பத்மா இவங்க எல்லாரும் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், இவங்களை உள்ள தூக்கி வச்சாதான் சரிப்பட்டு வரும் போலுக்கு அப்படிங்கவும், உடனே வானா நம்ம போகலாம் அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் கிளம்பவும், உடனே ரகுராம் தடுக்கிறாங்க, இங்கே பாரு புவனேஸ்வரி நீ எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே பார்க்கும்போது, ஆமாம் நான் வீட்டை காலி பண்ணி உனக்கு கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, அண்ணா அவள் சொல்கிறது எல்லாமே பொய்னா, அவள் பேச்சை கேட்டுட்டு நம்ம எதுக்காகனா வீட்டை விட்டு போகணும், நம்ம ஒன்றும் போக வேண்டாம், அவள் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், அவள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாளா கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், உடனே சீனும் சொல்கிறாங்க, மாமா நான் சொல்கிறது கேளுங்க, நான் பணம் வாங்கினது உண்மை தான், அது உங்களுக்கு தெரியாமல் வாங்கினது தப்பு தான், ஆனால் அதுக்காக இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையோ மாமா, அதுக்காக நம்ம எதுக்காக வீட்டை விட்டு போகணும், செய்யாத தப்புக்கு நான் பணம் வாங்கினது அவர்கிட்ட தான், ஆனால் நம்மக்கிட்ட அந்த ஆதாரம் இல்லை, அதனால தான் இவங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு
இருக்கிறாங்க. என்னால் உங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வர வேண்டாமாம்மா, நான் விடவும் மாட்டேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு சீனு, நீ எதுவுமே யாரும் பேசாதீங்க, அவளுக்கு வீடை நம்ம காலி பண்ணி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், அப்போ அடுத்து பார்த்தோம்னா ராஜா சேதுபதிகிட்ட வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்ததுக்கு ரொம்பவே நன்றிங்கய்யா, நான் வந்து அவளுக்கு வீடை காலி பண்ணி நான் கொடுத்துருந்தேன், என்னுடைய குடும்பத்தார் பண்ணின தப்புக்கு வேறு வழி இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவட்ட வந்து ஆதாரத்தையும் வச்சிருக்கிறா, அதனால நம்மளுக்கு வந்து எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லவும், இப்போ ராஜா சேதுபதி சொல்கிறாங்க, இல்லை ரகுராம், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரிக்கு அந்த புவனேஸ்வரி பற்றியும் நல்லாவே தெரியும், அவள் எப்படிப்பட்டவா, எப்படியோ சூழ்ச்சி பண்ணி தான் இந்த மாதிரிக்கு அவள் சிக்க வச்சுட்டா, அதனால நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, கண்டிப்பாக நியாயம் தான் ஜெயிக்கும், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா ராஜா சேதுபதி அங்கேருந்து கிளம்பும் போது அப்போ மாயா வந்து பார்த்தோம்னா ராஜா சேதுபதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ ரகுராமுக்கு யாருக்கும் தெரியாமல் வந்து ராஜா சேதுபதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ராஜா சேதுபதி உடனே வந்து மாயா பேசுகிறத பார்த்துட்டு, என்னம்மா நீ இவ்வளோ விவரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லவும், நீ பேசுகிறத பார்த்தாக்கி கண்டிப்பாக புவனேஸ்வரி கிட்ட இருக்க ஆதாரம் வந்து தப்பானதுங்கிறது நல்லாவே தெரிய வருதுமா. அது மட்டும் இல்லாமல் ரகுராம் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் ரகுராமோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகவும் நீ இந்த அளவுக்கு பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. உன்னுடைய வயசு பார்த்தோம்னா சின்ன வயசாக தான் இருக்கிற, ஆனால் இவ்வளோ அனுபவமாக நீ பேசுகிறத பார்த்தாக்கி உண்மையிலேயே ரகுராம் வந்து கொடுத்து வச்சோம்மா. நீ வந்து பொண்ணாக அவனுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். உண்மையை சொல்லப்போனால் ஜானகியோட தங்கச்சி பொண்ணாக நீ இருக்கலாம், ஆனால் வந்து ரகுராமோட பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவாளோ ரகுராமை காப்பாற்றுறதுக்காக அந்த அளவுக்கு நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து நம்பிக்கை வந்துருச்சுமா. அந்த புவனேஸ்வரி லேஸ்பட்டவ கிடையாது, அவள் எவ்வளோ வந்து கேட்டித்தனமானவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரிக்கு ரகுராம் பற்றியும் குடும்பத்தை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியுமா. கண்டிப்பாக வந்து ரகுராம் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இப்போ அவள் கையில் ஒரு ஆதாரத்தை வச்சிட்ருக்கனால தான் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறா. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, அதுக்காக உனக்கு என்ன உதவினாலும் நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லவும், உடனே மாயா வந்து ராஜா சேதுபதி கிட்ட ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ரகுராம் வந்து அவங்க நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஜானகி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுதாங்க, நம்ம வந்து வீடை காலி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே பத்மா வந்து ரகுராம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ணா நான் பண்ணினது தப்பு தானா, என்னுடைய பையனுடைய வாழ்க்கைக்காக நான் வந்து சிவா கிட்டையும் பேசினேன், நான் வந்து அவனை கூட்டிகிட்டு போனேன், ஆனால் அதுக்குள்ளே தண்டனை நான் அனுபவிச்சிட்டேன்னா என் பையனுடைய பிரச்சனை முடிக்கிறதுக்காக தான் நானும் சிவாவும் போய் இந்த மாதிரிக்கு கையெழுத்து போட்டு நாங்கள் சிக்கிக்கிட்டோம், இப்படி நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும். அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான், புவனேஸ்வரி கேட்ட கேள்வி ஒன்று ரைட்டு தானே, நான் பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் வந்து செல்லா காசன் ஐட்டம்லாம் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருப்பேன். ஆனால் எனக்கு தெரியாமல் நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரிக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன பண்ணுறதுக்கு, என்னை யாருமே மதிக்கிறது இல்லை, நீங்களாம் பெரிய மனுஷங்களை ஆயிட்டீங்க அப்படின்னு ரகுராம் சொல்லவும், இதை கேட்டதுமே சிவாவும் சீனுவும் வந்து ரகுராம் காலில் விழுந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, நான் வேணும்னு பண்ணலை, எனக்கு வந்து உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது, உங்ககிட்ட நான் எப்படி மாமா நான் தோற்று போய் நிற்கிறேன்னு சொல்ல முடியும், அதனால தான் அந்த அவமானத்தினால தான் நான் சொல்ல முடியாமல் இருந்தேன், எப்படியாவது பணத்தை கஷ்டப்பட்டு வந்து கடன் வாங்கி அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சிடலான்னு சொல்லி தான் நான் மாமாவையும் சின்ன மாமாவையும் நான் அம்மாவையும் அழைச்சிட்டு போனேன், ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து முடியும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து மகாலிங்கத்தை வச்சு அந்த பத்திரத்தை எடுக்கிறதுக்காக அவங்க அடுத்த ஒரு திட்டத்தை போடுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.